இந்த வசனம் எங்க இருக்குன்னா 1 யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனம். ஃப்ரெண்ட்ஸ், பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனம். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி வசனம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தோட கருத்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், பரலோகத்தில் வந்து பிதாவானவர், இயேசுவானவர், பரிசுத்தாவியானவர் இந்த 3 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. அவர் தான் வந்து சிருஷ்டிப்பின் காரணம். இந்த உலகத்தையும் மனிதர்களையும் மிருகங்களையும் வானாதி வானங்களையும் பறவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் யாருன்னா இந்த மூவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிதாவானவர், இயேசுவானவர், பரிசுத்தாவின் மூவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேவ தூதர்கள், ஆளுகைகள் எல்லாத்தையும் படைத்தவர் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிதாவாகிய தேவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் பார்த்து நிறைய பேருக்கு இந்த பல கேள்விகள் என்ன சொல்றாங்க, பிதாவானவர், இயேசுவானவர், பரிசுத்தம் 3 கடவுள்களும் தனித்தனி கடவுள் ஒருத்தர் சொல்றாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, மூன்று வடிவில் செயல்படுறாங்க, ஒத்தன் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி என்ன பண்றாங்க, சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த முட்டை இருக்கு பாத்தீங்கன்னா, முட்டை தோல், அப்புறம் முட்டை வெள்ளைக்கரு, அதுக்கப்புறம் மஞ்சள் கரு, எல்லாம் சேர்ந்த 3 சேர்ந்தாதான் ஒரு உயிர் மாரி 3 கடலும் ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய கருத்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், 3 பேரும் கடவுள் வந்து பிதாவானவர், இயேசுவானவர், பரிசுத்தம் 3 பேரும் தனித்தனி ஆள் தத்துவம் உள்ளவர் ஃப்ரெண்ட்ஸ். தனித்தனியான ஒரு நபர். பிதாவாகிய தேவன் ஒரு தனி நபர். இயேசுவானவர், இயேசப்பா வந்து அவர் ஒரு தனி நபர். பரிசுத்தாவியானவர் அவர் ஒரு தனி நபர். தனி ஆளுமைத்துவ உள்ளவர்கள், ஆள் தத்துவம் உள்ளவர்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 3 பேரும் தனித்தனியான நபர். 3 பேரும் சில பேர் சொல்லுவாங்க ஒன்னா இருக்கிறாங்க, முட்டை இருக்குது, கரண்ட் இருக்குது அப்படின்னு நல்லா நிறைய பேர் எடுத்துக்கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவை ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. அப்போ பிதாவாகிய தேவன் தான் அவர் மூலமா தான் எல்லாம் உருவானது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை, அவர் சித்தத்தை, அவருடைய ஆசையை, அவருடைய கொள்கைகளை, அவருடைய நோக்கத்தை வந்து ஏசப்பா பண்றாரு, அப்படியே ஃபாலோ பண்றாரு, 100க்கு 100 ஃபாலோ பண்றாரு. பரிசுத்தாவியானவர் என்ன பண்றாரு, அவரும் பிதாவாகிய தேவனுடைய கட்டளைகளை, கற்பனைகளை அவரும் என்ன பண்றாரு, 100க்கு 100 அவரும் வந்து அவர் சித்தத்தையே செய்யறாரு. அப்ப நம்மளும் என்ன பண்ண, நம்ம அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மளும் என்ன பண்றோம், நம்ம மனிதர்கள் நம்ம பிதாவுடைய சித்தத்தை தான் நம்ம நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்ற, பரிசுத்தாவியானவர் சொல்ற ஃப்ரெண்ட்ஸ்.